சுவாதி வந்து யாருன்னா நரசிம்மர் பிறந்தது. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு கடமை இருக்குது. சுவாதி நட்சத்திரம் தான் இந்த உலகத்துக்கு சாப்பாடு கொடுக்குற நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் பாதிச்சதுன்னா சாப்பாடு பாதிச்சிடும். அதே தான் அந்த வீட்டில் வந்து ஒரு வீட்டுக்கு ஜீவனம் வருதுன்னா சுவாதி நட்சத்திரம் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தையே தாங்குவாங்க. இது சுவாதி நட்சத்திரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா நரசிம்மர் ரொம்ப லாயலாக இருப்பாங்க. இது ராகுவோட நட்சத்திரம், ஆல் குட். எங்கே இவங்க மாட்டுவாங்க அப்படின்னா பணத்தை வந்து சேர்க்க மாட்டாங்க. சுவாதி நட்சத்திரோட சிம்பிளே என்னென்னா வண்டு, பொன்வண்டு என்ன பண்ணும், தேனியை சேர்த்துக்கிட்டே வரும். ஒரு அமாவாசையில் வந்து ஒருத்தர் வந்து அந்த தேனி கூட்டம் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவார். அந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க எப்படின்னா காசு சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. இப்போ சொன்ன குடும்பத்தை தாங்குறவங்க திடீர்னு குடும்பமோ ஃப்ரெண்டோ சொந்தக்காரோ யாருன்னா வந்து ஒரு அவசரம்னு மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது அவங்களுக்கு ஓகே, அவங்க பார்ட்னருக்கு பாதிக்கும். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்களில் யாருக்காவது சுவாதி நட்சத்திரம் இருக்குன்னா நல்லவங்களாக இருப்பாங்க, லாயலாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க. ஆனால் காசு அவங்க கையில் கொடுக்கக்கூடாது. காசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தால், நீங்களும் செலவு பண்ணுறவராக இருந்தால் கஷ்டம். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால், காசு உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருந்தால் லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும்.